தனிமரமாக தள்ளாடும் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஒருபடி மேலே சென்று நாளை தினம் 41 தொகுதிகளுக்குரிய உத்தேச வேட்பாளர் பட்டியலையும் வெளியிடுவதற்குரிய வேலைகளில் மிக தீவிரமாக இருக்கிறாங்க. தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட வேளையிலே இறுதியில் திமுகவின் காலிலே விழுந்துவிட்டது. அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார்? ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் ஒருபுறம் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்காமல் ஓபிஎஸ் ஆல் ஒன்றுமே செய்ய முடியாது. தற்சமயம் ஓபிஎஸ் கீழ் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அனைவருமே மாற்றுக் கட்சியில் சேர்ந்ததால் திமுக மற்றும் அதிமுகவிலே இணைந்து விட்டார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நமது ஓபிஎஸும் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்ற கேள்விகள் என்பது மிகப்பெரிய அளவிலே விசுரோம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என சொன்னார். தை மாதமும் முடிந்து விட்டது. இப்போது அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவுடன் இணைய போகிறார். 4 சீட்டுக்காக பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் செய்தியாளர் சந்திப்பிலே திமுக மாபெரும் வெற்றி பெறப் போகிறது, திமுக தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் தான் வரப்போகிறார் என செய்தியாளர் சந்திப்பிலே பேசியிருக்கிறார். எந்த ஒரு மனிதனோட உடம்பிலும், அதாவது உண்மையான அதிமுகவுடைய ரத்தம் ஓடக்கூடிய எந்த ஒரு உண்மையான தொடனாக இருந்தாலும் திமுக ஆட்சி தான் வரப்போகிறது. திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய சூழல் என்பது ஏற்படாது. ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் சமயத்துக்கு மாறக்கூடிய நபர். அவர் தனி கட்சி ஆரம்பித்திருந்தால் இந்நேரம் அவரின் பின்னாலும் ஏராளமான நபர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி அதிமுகவுடைய தலைமையை நாம் கைப்பற்ற வேண்டும் அந்த எண்ணத்திலே இதுவரைக்கும் காலத்தை கடத்தியதன் காரணமாகத்தான் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய அனைவருமே பிரிந்து சென்று மாற்றுக் கட்சியை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நமது ஓபிஎஸ் கூட சொல்லலாம். ஓபிஎஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது எது இருந்தாலுமே, ஆனால் ஓபிஎஸ் நமது அதிமுகவுடைய கோயிலாக கருதப்படக்கூடிய தலைமைச் செயலகத்தை அடித்து நோக்கி இருக்கிறார். அந்த பிரச்சனை தான், அந்த பாவம் தான் நமது ஓபிஎஸ் தலையை ஏறிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் காரணமாகத்தான் தற்சமயம் அரசியலிலே அனாதையாக விடப்பட்டிருக்கிறார். அதிலையும் குறிப்பாக திமுகவிடம் 4 சீட்டுகளுக்கு பேரம் பேசிக் கொண்டிருக்கும் ஓபிஎஸ் அந்த 4 சீட்டுகளுக்கு முடியாது என ஸ்டாலின் சொல்லி இருப்பதாகவும், அடுத்து என்ன செய்ய போகிறோம், இனிமேல் நாம் அரசியலுடைய வாழ்க்கை என்பது அஸ்தமனமாகிவிட்டதே என்று தெரியாமல் நமது ஓபிஎஸ் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக அமோகமான வெற்றியை பதிவு செய்ய போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 அப்படிங்கிறது திராவிட கட்சிகளான திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற போட்டி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. அந்த போட்டியிலே ஜெயிக்க போவது யார் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.